அரசியல் விமர்சகர்கள் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இந்த தேர்தலில் போட்டிங்கிற ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? ஒரு வலிமையான கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணிக்கு கடுமையான போட்டியாக இருக்கும் அப்படின்னா அந்த கூட்டணியில நீங்க அங்கம் வகிக்கணும். இல்ல நான் எந்த கூட்டணியில் அங்கம் வகிப்பேங்கிறத பற்றி இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை. அதை பற்றி நாங்கள் இன்னும் எந்த முடிவுக்கும் வரவில்லை. முடிவு எடுத்த பிறகு வெளிப்படையாக உங்கள் எல்லோருக்கும் தெரிந்துவிடும். எந்த கட்சிகள் பேசுகிறது என்று இந்த நேரத்தில் சொல்றது மரியாதையாக இருக்காது. ஏன்னா ஒரு கூட்டணி முடிவுக்கு எட்டிய பிறகு சொல்வதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தாவேகா தலைவர் விஜய் புதுச்சேரியில் பேசும்போது பாண்டிச்சேரியில் சட்டமன்ற சிறப்பாக இருக்கு, தமிழகத்தில் சரியில்லைங்கிறது அதே கருத்தை தான் நீங்களும் சொல்றீங்க. இல்ல பாண்டிச்சேரியில சரியா இருக்குன்னு அவருடைய கருத்தா இருக்கலாம். பாண்டிச்சேரினா என்னுடைய ஃபார்ம் ஹவுஸ் பாண்டிச்சேரி அருகில தான் ஆரோவில்ல தான் இருக்கு. பாண்டிச்சேரி ஒன்னு தமிழ்நாட்டை விட சிறப்பாக இருக்குன்னு அது அவருடைய கருத்தா இருக்கலாம். அது அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. என்னுடைய கருத்து அது கிடையாது. எப்படி 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 எனக்கு அதை பத்தி ஒன்று தகவல் தெரியாத ஒரு கருத்து. நான் எனக்கு வராத கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இந்த பொதுக்குழு எப்படி சார் இன்னைக்கு நடக்குது? ஒரு எந்த கட்சி ஆண்டுக்கு ஒரு முறையாவது பொதுக்குழு நடத்திட வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை. இப்ப எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட ஜனவரி 5ஆம் தேதி தஞ்சை மாநகரில் நடக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை செயற்குழு பொதுக்குழு அவசியம் கூட்டப்பட வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை.